அக்கா எக்ஸாம் எந்த மந்த் இருக்குக்கா? என்னப்பா? குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல இருந்தா என்ன மந்த்ல இருக்குக்கா? செப்டம்பர் மந்த். செப்டம்பர். ஓகே. உங்களுக்கு ஸ்கூல்ல இப்ப என்ன சாப்டர் எடுக்கிறாங்க? உங்களுக்கா இப்ப ஃபோர்த் எடுக்கிறாங்கக்கா. ஓகே ஓகே. அப்ப வாங்க, ஸ்கூல்ல எடுக்கிறதுக்கும் நம்ம போறதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே. சரி. ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூவேஷன்னா என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டா திருப்பி கரெக்ட் பண்றாங்கக்கா. கிட்டத்தட்ட. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு புது பார்ட்னர் உள்ள வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கிற பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா, இப்ப 2 பேர் மட்டும் பார்ட்னரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிசினஸ்ல. வர ப்ராஃபிட்ட அவங்க 3:4 ஒரு 2:1 இந்த ரேஷியோல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ப்ராஃபிட்ஸ. கரெக்டா? இப்போ மூணாவதா ஒரு ஆள் பிசினஸ்குள்ள வரானா ப்ராஃபிட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவாங்க? 3:2:1 மூணா டிவைட் பண்ணுவாங்களா ப்ராஃபிட்ட? இது வரைக்கும் வர ப்ராஃபிட்ட 2ஆ டிவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே 3ஆ டிவைட் பண்ணுவாங்களா? எல்லாத்துலயும் அந்த ஷேர் வந்து புதுசா வர பார்ட்னருக்கும் போகும்ல. ஆமாக்கா. புரியுதா நான் சொல்றது? ஆமா. ஓகே. நான் ஏதாவது சொல்றப்போ நீங்க எஸ்ஸா நோ சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு கிளாஸ் எடுக்கிறது. நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நான் தனியா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி என்ன பார்ட்னர்ஸ் இருக்காங்க, யார் யார் பார்ட்னரா இருக்காங்களோ ஆல்ரெடி நம்ம கிட்ட என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம அவங்களுக்குள்ள பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போ இந்த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, ஓகேப்பா. இல்ல காயத்ரி, இப்ப வந்து நம்ம பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம். ரெண்டு பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. நம்ம பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப வர ப்ராஃபிட் நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? அந்த பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க. கரெக்டா? இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வரான்னா, இப்போ ஆல்ரெடி என்ன ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் 2ஆ பிரிச்சுட்டு இருந்தவங்க புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வராங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் 3ஆ பிரிச்சுப்பாங்க. கரெக்டா? இப்ப நானும் கிரீஷும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5,000 ப்ராஃபிட் வருது. நாங்க 2 பேரும் 1:1 ரேஷியோ ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நாங்க எப்படி பிரிச்சுப்போம்? எனக்கு 2,500, கிரீஷ்க்கு 2,500 எடுத்துப்போம். இப்ப ருஸ்டானா புதுசா பிசினஸ்குள்ள வரான்னா அதே 5,000 ப்ராஃபிட்ட நாங்க எப்படி பிரிப்போம்? மூணு பேருக்கு ஈக்குவலா பிரிச்சுப்போமா? புரியுதா நான் சொல்றது? ஈக்குவல் ஷேரிங்கா இருந்துச்சுன்னா நம்ம 3 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சுப்போமா? ஆளுக்கு 1,660 பக்கம் பிரிச்சுப்போமா? ஆமாக்கா. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற ப்ராஃபிட்ஸ் என்னவோ அதெல்லாம் ஆல்ரெடி அந்த பழைய பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ஷேரிங் ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். அதுதான் நம்ம நேத்திங்க பார்த்தோம். இருக்கிற ப்ராஃபிட், ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட், என்ன ஒரு ஃபண்ட் இருந்தாலும் சரி, இருக்கிற ப்ராஃபிட்ஸ் அண்ட் இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையுமே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி லாஸ் இருந்தாலும் அது ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். காமனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். புதுசா பிசினஸ்குள்ள வரவனுக்கு அவன் வந்ததுல இருந்து வர ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்க்கு அவன் ரெஸ்பான்சிபிளா, இல்ல அவன் வரதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா? நான் கேக்குற கொஸ்டின் புரியுதா? அக்கா, ருஸ்தானா? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ஆஹ் இப்போ புதுசா ஒருத்தங்க பிசினஸ்குள்ள வராங்க. இப்ப நானும் கிரீஷும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணோம்? 10,000 ருபீஸ்க்கு லாஸ் பண்ணிட்டோம். இப்ப திவ்யா புதுசா உள்ள வரா. நானும் கிரீஷும் சேர்ந்து பிளான் போட்டு இந்த லாஸ் எல்லாமே அவன் தலையில கட்டிடலாம் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? இல்லக்கா. இல்லக்கா, ஈக்குவலா தான்க்கா சார். அப்ப நீ வந்து உன்னோட லாஸ் நீயே ஏத்துக்க. அப்ப என் லாஸையும் சேர்த்து நீ எடுத்துக்கிறியா? இல்லக்கா. அப்போ
லாஸ் வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சரி, இப்ப நானும் கிரீஷ் இதே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு 1 crore ப்ராஃபிட் வச்சிருக்கோம். இப்ப புதுசா திவ்யா நாங்க நல்லா ப்ராஃபிட் மேக் பண்றோம்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு பிசினஸ் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. இப்போ அந்த 1 crore ப்ராஃபிட்ல திவ்யாக்கு நம்ம ஷேர் கொடுப்போமா? இல்லக்கா. கொடுக்க மாட்டோம். கரெக்டா? அதுதான் நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வரானா ஆல்ரெடி பிசினஸ்ல என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் இருக்கோ அத ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கே அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பண்ணிட்டு புக்ஸ வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? கான்செப்ட் புரியுதா எதனால டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு? புரியுதுக்கா. எல்லாருக்கும் புரியுதா? ருஸ்தானா, கிரீஷ், ஸ்வேதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே. சோ நேத்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஒரு என்ட்ரி பார்த்தோம். இருக்கிற எல்லா ப்ராஃபிட், ரிசர்வ் ஃபண்ட், ஜெனரல் ரிசர்வ் என்ன ஃபண்ட் இருந்தாலும் அது ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ இங்க பாரு கிரீஷ், நான் வேணா ஒரு சம் உனக்கு எடுக்கிறேன். இந்த சம்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:2 இருக்கு. ஆல்ரெடி பிசினஸ்ல எவ்வளவு ரிசர்வ் ஃபண்ட் இருக்குன்னா 50,000 இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசா ஒரு பார்ட்னர் வர்ஷினின்னு புதுசா ஒரு பார்ட்னர் பிசினஸ்குள்ள வராங்க. சோ இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்க கொடுத்திருப்பாங்க 3:2. அந்த ரேஷியோல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் பின்னாடி நமக்கு ரிப்பீட் ஆகும். இது ஃபுல்லா ஜர்னல் என்ட்ரிஸ் பேஸ்ல தான் வருமாக்கா அது? ஆமாப்பா, ஆமா, ஜர்னல் என்ட்ரி பேசிஸ்ல தான் வரும். ஓகேவா? இது வந்து ஜர்னல் என்ட்ரி வரும். இதுவே நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் செம்லாம் பாக்குறப்ப நான் அதான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இல்லக்கா, யூடியூப்ல தானே அப்லோட் பண்ணுங்க. ஆமா ஆமா, நாளைக்கு ஒரு வீடியோ. ஓகே சார். சரி, இப்ப ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ். பட் உனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுல இங்க நான் என்ன சொல்றேன்னு? புது பார்ட்னர் உள்ள வரானா இருக்கிற ப்ராஃபிட் எல்லாமே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் என்னன்னா, வெறும் ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் அத மட்டும் ப்ராஃபிட் லாசஸ் ரிசர்வ்ஸ் ஒரு சர்ப்ளஸஸ் மட்டும் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். பிசினஸ்ல ஆல்ரெடி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குல்ல, அத கரண்ட் டேட்டுக்கு அந்த அசெட் அண்ட் லைபிலிட்டியோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். புரியுதா? இப்ப இருக்கிற மார்க்கெட்ல அந்த அசெட்டை போய் நம்ம விக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு ரியலைஸ் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணுவோம். இப்ப இருக்கிற அந்த அசெட் அண்ட் லைபிலிட்டியோட மதிப்பு என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்து அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். புரியுதா? நீங்க பாருங்க, இது வந்து இவ்வளவு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உட்காந்து பாக்காதீங்க. அழகா நான் லெட்ஜர் வச்சு ஜேர்னல் போட சொல்லி கொடுக்குறேன். லெட்ஜர் பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இல்லஸ்ட்ரேஷன் 4 யாராவது ரீட் பண்ணுங்க. 5th சாப்டரை பொறுத்தளவுக்கு கொஸ்டின்ஸ் நீங்க தான் படிக்கணும். படிச்சு எனக்கு அங்க என்ன மீனிங், கொஸ்டினுக்கான என்ன மீனிங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார் படிக்கிறா இல்லஸ்ட்ரேஷன் 4? யாரடா படிக்கிறா இல்லஸ்ட்ரேஷன் 4? ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஒரே செகண்ட். சரி, காயத்ரி கொஸ்டின் படிங்க. Rajesh and Ramesh are partners sharing profits in the ratio 3:2. Raman is admitted as a new partner and the new profit sharing ratio is decided as 5:3:2. The following reasons are made
pass journal entries and prepare revaluation account. ஓகே. Adjustment. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்? ராஜேஷ் அண்ட் ரமேஷ் வந்து பார்ட்னர்ஸ்க்கா. ஓகே. அவங்களோட ரேஷியோ வந்து 3:2 அப்படின்ற அந்த ரேஷியோல வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்கக்கா. ம். ராமன் அப்படின்ற ஒரு நியூ பார்ட்னர் வந்து ஃபர்ம்குள்ள வராங்க. ஓகே. அப்போ வந்து அவங்களோட ரேஷியோ வந்து 5:3:2 மாறிடுதுக்கா. அவங்க டிசைட் ஓகே. பண்றாங்க. ம். அத ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் போட சொல்றாங்கக்கா. ஓகே ஃபைன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் உங்க புக்ல ராஜேஷ் அண்ட் ரமேஷ் ஏதாவது அண்டர்லைன் பண்ணியோ ரவுண்ட் பண்ணியோ ஓல்டு பார்ட்னர்ஸ்னு எழுதுங்க. இந்த 3:2 ரேஷியோவை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எழுதுங்க. ஓகேவா? ராஜேஷும் ரமேஷும் ஓல்டு பார்ட்னர்ஸ், ராமன் வந்து நியூ பார்ட்னர். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன நமக்கு? 5:3:2 வந்து நம்மளோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? சரி, இப்போ நம்மள ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து போட சொல்லிட்டான். நம்ம டைரக்டா லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுல இருந்து நம்ம ஜேர்னல் எழுதுவோம். சரியா? வேல்யூ ஆஃப் பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 15,000. இதுக்கு மீனிங் என்ன? வேல்யூ ஆஃப் பில்டிங் இன்க்ரீஸ்ட் பை 15,000. இதுக்கு மீனிங் என்ன? பில்டிங் இருந்த ரேட்டோட 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்காக்கா? எஸ், பில்டிங் வந்து இருந்த வேல்யூ விட 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்றத எழுதி வச்சுக்கோங்க. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஈஸி. லெட்ஜர் வச்சு ஜேர்னல் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உட்காந்து அத்தனை ஜேர்னல் என்ட்ரிஸும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஓகே, இருங்க. இப்போ பில்டிங் வந்து நமக்கு என்னது? அசட்டா லைபிலிட்டியா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். சோ ஒரு டிரான்சாக்ஷன் இங்க கொடுத்துருக்கானா ஃபர்ஸ்ட் அது அசெட் ரிலேட்டடா இல்ல லைபிலிட்டி ரிலேட்டடான்னு பாருங்க. பில்டிங் நமக்கு என்ன? அசட்டா லைபிலிட்டியா? அசெட். ஓகே, அசெட் என்ன பேலன்ஸ் காமிக்கும் நமக்கு? டெபிட். அசெட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். கரெக்டா? சரி, அப்போ அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம டெபிட் பண்ணுவோம்னு சொல்லலாமா? அசெட் இன்க்ரீஸ்னா அசெட் நீங்க டெபிட் தானே பண்ணுவீங்க. அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா. ஆமாக்கா. அப்போ என்ன பண்ணுனா இங்க பாருங்க, ஒரு செகண்ட். எழுதி வச்சுக்கோங்க. அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து டெபிட் பண்ணுவோம். அந்த அசெட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்ப நீங்க என்ட்ரி எப்படி எழுதுவீங்க? பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எழுதலாமா? புரியுதாடா? அசெட்டோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் நமக்கு டெபிட் பேலன்ஸ் காட்டும். சோ அசெட்டை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். அதனால என்ட்ரி நம்ம எப்படி எழுதலாம்? பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ன்றதே என்னன்னா மொத்தமா இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட்னா என்ன என்ட்ரி வரும், டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட்னா என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்கான். நீங்க இது வந்து என்ட்ரி மெத்தட்ல நம்ம போறது. இப்ப நான் சொன்னல அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சோ அதனால அசெட் நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். இதுவே லெட்ஜர் மெத்தட்ல எப்படி போவேன்னா இங்க இருக்கிற இது ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் வந்து இதுதான்டா, எதனால அசெட்டை டெபிட் பண்றோம்னு புரிஞ்சு படிங்க. இதுவே அசெட் வந்து கம்மியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அசெட்டை கிரெடிட் பண்ணுவோம். கரெக்டா? ஏன்னா வேல்யூ வந்து கம்மி ஆயிருச்சு. புக்ஸ்ல வந்து இதுக்கு மீனிங் பார்த்துக்கோ. இப்ப புக்ஸ்ல வந்து அசெட்டோட வேல்யூ 50,000 இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப எக்ஸ்ட்ரா 15,000 உனக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப டோட்டலா அசெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்?
1 lakh. 50டா இரு 50,000 புக்ஸ்ல இருக்கு. இப்போ 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அசட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 65,000. 65,000 இருக்குமா? சோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம அசட்டை டெபிட் பண்ணுவோம். இதுவே டிக்ரீஸ் ஆச்சுன்னா புக்ஸ்ல 50,000 இருக்கு, ஆனா இப்போ அசட்டோட வேல்யூ வெறும் 15,000 தான் இருக்குன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 35,000 உங்களுக்கு குறைஞ்சிருக்கா? ஆமாக்கா. அப்ப நம்ம அசட்டை வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் லயபிலிட்டி. லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் பண்ணுவீங்க. டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவீங்க. அக்கா லைட்டா புரியல அக்கா, என்ன சொல்றீங்களா? ஓகே, இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்கா? இதோட கிரெடிட் சைட்ல பாருங்க. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் கிரெடிட் சைட்ல வரும். புரியுதுக்கா. என்ன கிரீஷ், புரியுதுன்றியா புரியலன்னு சொல்றியா? அக்கா இப்போ ஒரு சம் சொல்லியிருக்கீங்களா, அது இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களான்னு கேட்கறேன். அது சொல்றேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் லெஜர் சொல்றேன். லெஜர் பாத்துக்கோங்க. அடுத்தது நான் உங்களுக்கு ஜேர்னல் எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் போடுறப்போ நீங்க லெஜர் வச்சு போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். பட் நான் கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான், 4 என்ட்ரி தான். அதாவது கிரெடிட் சைட்ல அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் கிரெடிட் சைடு, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் கிரெடிட் சைடு. இங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அது வந்து கிரெடிட் சைடு வரும். அசெட் டிக்ரீஸ் ஆனாலும் இல்ல லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல எழுதுவீங்க. ஓகேவா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் புரியுதா? நம்ம என்ன பண்றோம்னு ஜஸ்ட் இப்படி எழுதிட்டு நார்மலா நம்ம லெஜர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி லாஸா இருந்தாலும் சரி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். லெஜர் அக்கௌண்ட் புரியுதா? நான் ஜேர்னல் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் சொல்லுங்கக்கா. திவ்ய பிரபு பேசுறது கேக்குதா? அக்கா உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுதுக்கா. ஹலோ, இப்ப சொல்லுங்க, எனக்கு நீங்க பேசுனது கேக்கல. அக்கா டவுட்ஃபுல் டெப்ட் சொல்லுங்கக்கா. எங்கடா இருக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்? திவ்ய பிரபா, எங்க இருக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்? ஓகேக்கா. என்னாச்சுடா, எனக்கு புரியல நீங்க எது கேக்குறீங்கன்னு. எங்க இருக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்? நான் இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துட்டேன்க்கா. இங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் பாருங்க, ஏன்னா சம்குள்ளேயே போகல. ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் பாருங்க. இது புரியுதா உங்களுக்கு? லெஜர் ஃபார்மேட் புரியுதா? அசெட் இன்க்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆனாலும் அது கிரெடிட் சைடு எழுதணும். அசெட் டிக்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் அது டெபிட் சைடு எழுதணும். இந்த ஃபார்மேட் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இப்போ இத வச்சு நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். இங்க பாருங்க, இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க? அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்டா? அடுத்தது லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்டா? புரியுதா? புரியுதா இல்லையா? லெஜர் வச்சு ஜேர்னல் பார்த்தா புரியுதுக்கா. சாட் பாக்ஸ்ல எல்லாரும் ரிப்ளை பண்றீங்களா? எல்லாரும் எனக்கு நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது.
புரியுதுக்கா. ஹலோ, ஸ்வேதா புரியுதுன்ட்டீங்க, ருஸ்தானா புரியுதுன்ட்டீங்க, மத்தவங்க கிரீஷ், திவ்ய பிரபா புரியுதா? புரியுதுக்கா. கிரீஷ் பேசுறதுக்குள்ள மியூட் பண்ணாட்டி என்னது புரி அவ்வளவுதான் என் காதுல கேட்டுச்சு. அக்கா அங்க டிவி ஓடிட்டு இருக்குக்கா, ஃபுல் சவுண்ட் வச்சிருக்காங்க, சொன்னா கேட்க மாட்டேன், ஆஃப் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இப்ப கேக்குது நல்லா புரியுது தெளிவா. ஓகே ஓகே புரியுதுக்கா புரியுதுக்கா. ஓகே சரி, இப்போ இதை ரீவேல்யூஷன் வச்சு போடுறோமா? ஆக்சுவலி இதோட கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணேன். எதனால இங்க அசட்டை நம்ம டெபிட் பண்றோம்னா, அசட்டோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அசட் எப்பவுமே நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனனால டெபிட் பண்றோம். ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஜர் படி போறீங்களா, ஜேர்னல் படி போறீங்களா? லெட்ஜர்ல இருந்தே போறோம்க்கா. சரி, இப்ப பாருங்க, இது இருக்கட்டும், நான் எங்க சைட்ல எழுதி வச்சிருக்கிறது. அது ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கா நான் எழுதி இருக்கிறது? இல்லக்கா. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, தி வேல்யூ ஆஃப் பில்டிங் இன்க்ரீஸ்ட் பை 15,000. சோ இங்க என்ன இருக்கு? அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்குக்கா. ஓகே, அப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும்? டெபிட் சைடா, கிரெடிட் சைடா? டெபிட். கிரெடிட் வரும்க்கா. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு. லெட்ஜர் அக்கௌண்ட், லெட்ஜர் போஸ்டிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜேர்னல் எப்படி எழுதுவீங்க? பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன்னா போஸ்டிங் வரப்போ அது ஆப்போசிட் சைட்ல தானே ஒரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இதுவே பில்டிங் அக்கௌண்ட்ஸை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஜேர்னல் லெட்ஜர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், புதுசா எதுவும் பார்க்கல. சரி, ஓகே, நான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து இதுதான்டா. எதனால டெபிட் பண்றோம் கிரெடிட் பண்றோம்னு தெரியாம படிக்காதீங்க. ஷார்ட்கட்டா வேணா இது வச்சுக்கோங்க. ஓகேவா? அசெட் இன்க்ரீஸ் ஆனா, லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல இந்த சைடுன்னு வச்சுக்கோங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, எதனால அசெட்டை நம்ம டெபிட் பண்றோம்? டெபிட்னா இந்த சைடு சொல்லல, இது லெட்ஜர் அக்கௌண்டோட சைடு. என்ட்ரி நான் சொல்றேன், எதனால அசெட் டெபிட் பண்றோம். அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இந்த சம்ல வேல்யூ ஆஃப் பில்டிங் இன்க்ரீஸ்ட் பை 15,000 கொடுத்திருக்கான். அசெட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ கிரெடிட் சைட்ல பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் போடலாமா? கரெக்டா? புரியுதா? சாட் பாக்ஸ் சொல்லுங்கடா, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது சம்டைம்ஸ். இல்ல அக்கா நீங்க இப்போ ஜேர்னல் என்ட்ரி சொல்றீங்களா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் சொல்றீங்களாக்கா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் சொல்றேன். ஓகேக்கா. டைரக்டா லெட்ஜர் போஸ்டிங் போட்டுட்டு அதுல இருந்து இப்ப இதை வச்சு ஜேர்னல் எப்படி எழுதுவீங்க? நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பண்ண ஞாபகம் இருக்கா? லெட்ஜர் போட்டுட்டு அதை வச்சு நம்ம ஜேர்னல் எழுதுவோம். ஓகேக்கா. ஓகேடா, இது புரியுதா? செகண்ட் டிரான்சாக்ஷன் பாப்போமா? ஓகேடா, சரி. செகண்ட் டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் மெஷினரி டிக்ரீஸ்ட் பை 4,000. இது அசட்டா லைபிலிட்டியா? அசெட். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ். டெபிட் சைடு வருமா, கிரெடிட் சைடு? டெபிட் சைடு. எழுதிட்டோமா? டு மெஷினரி அக்கௌண்ட்னு சொல்லி 4,000 எழுதிட்டோமா? புரியுதா என்ன ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்ன நடக்குதுன்னு? இந்த 5th சாப்டர்ல நீங்க படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. பட் சம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசு, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது
ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட் இஸ் மேட் ₹1000. ஃபர்ஸ்ட் இது அசட்டா லயபிலிட்டியா? லயபிலிட்டிக்கா. எப்படி லயபிலிட்டின்னு சொல்றீங்க? பில்டிங் மிஷினரி அசட்கா, டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் லயபிலிட்டிக்கா. சரி, நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து படிச்சோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல சன்ட்ரி டெட்டாஸ்னு போட்டுட்டு பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எல்லாம் போடுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். எந்த சைடு போடுவீங்க? லைபிலிட்டி சைடா அசெட் சைடா? அசட் சைட். அப்ப எப்படி இது லைபிலிட்டி ஆகும்? ஹலோ, ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? அக்கா டவுட்ஃபுல் டெப்ட்னா என்னதுக்கா? டவுட்ஃபுல் டெட்னா இப்போ நமக்கு டெட்டாஸ் இருக்காங்க. டெட்டாஸ்னா யாரு நமக்கு? கடன் குடுக்குறவங்கக்கா. கடன், நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்குறவங்க. ஓகேக்கா. ஓகேவா? அப்போ இப்ப அவங்க நமக்கு அந்த காசை திருப்பி கொடுக்கணும்ல என்னைக்கு இருந்தாலும். சோ அதனால தானே சன்ட்ரி டெட்டாஸ் நம்மளோட அசெட்னு சொல்றோம். ஆமாங்கா. ஓகே, இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ல எதுக்கு போடுவோம்னா, இப்போ என்னோட அசெட், என்னோட சன்ட்ரி டெட்டாஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு 50,000 வரணும்னு சொல்லி நான் அசெட் சைடு வச்சிருப்பேன். இப்ப எனக்கு ஒருத்த மேல டவுட்டா இருக்கு. அவன் வேலைக்கே போறது இல்ல, இல்ல சம்திங் அவனுக்கு இன்கமே இல்ல, அவன் எனக்கு காசு கொடுக்க மாட்டான்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து இந்த ₹1000 நான் குறைச்சிருவேன். ஏன்னா அது எனக்கு வருமோ வராதான்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு. சோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு என் அசெட்ல இருந்து நான் இந்த ₹1000 லெஸ் பண்ணிப்பேன். லெஸ் பண்ணிட்டு என் பேலன்ஸ் ஷீட்ல சன்ட்ரி டெட்டாஸ் 49,000 தான் காட்டுவேன். புரியுதா? இத நான் எங்க காட்டுவேன்னா, என் P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல ப்ரொவிஷன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுவோம். ஏன்னா இது மே ஆர் மே நாட் கம்ன்ற மாதிரி நம்ம புக்ஸ்ல காமிச்சிருப்போம். பின்னாடி எனக்கு இது வரவும் செய்யலாம், வராமலையும் போகலாம். வந்துச்சுன்னா என் டெட்டாஸ் கூட இது பண்ணி காமிச்சிரு, ரெடியூஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி காமிப்பேன். வரலன்னா அது என்னோட எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ் ஆக நான் புக் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்றது என்ன ஆகுது, என்னோட அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. 50,000 வச்சிருந்த அசெட் இந்த ₹1000 49,000 ஆகுதா? அசெட் டிக்ரீஸ் ஆகுதா? ஆமாக்கா. புரியுதா? அப்ப நம்ம அது எங்க வரும், நமக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல எழுதிருக்கோம். இந்த 3 என்ட்ரியோட போஸ்டிங்ல யாருக்காவது டவுட் இருக்கா? நீங்க இங்க பென்சில்லயே அசெட் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு போட்டுவீங்க, படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேக்கா. புரிஞ்சுச்சா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. ஓகே, கிறிஸ்தானா, காயத்ரி, திவ்ய பிரபா புரியுதா? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவும் போல நார்மலா லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணுங்க. 10,000 நம்மளோட பேலன்சிங் ஃபிகரா வரும். இத ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்கோம். டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டிரான்ஸ்ஃபர்டு டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நீங்க என்ன பண்ணா, டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டிரான்ஸ்ஃபர் டு இந்த பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிறீங்களா? பிராக்கெட்ல வந்து இன் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எழுதுவீங்க. கொடுத்துருக்கா பாருங்க, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ஷேர்ட் இன் ஓல்டு ரேஷியோன்னு. ஸோ எப்பவுமே 5th சாப்டருக்கு நரேஷன் ரொம்ப முக்கியம், மறக்காம எழுதியிருக்கேன். இந்த சம் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இதை வச்சு ஜேர்னல் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் மட்டும் புரியுதான்னு சொல்லுங்க.
புரியுதுக்கா